நம்ம டாக்டர் பேசும்போது சொல்லுவாங்க, நம்முடைய இறப்பு புள்ளி விகிதம் அந்த சதவீதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நெஞ்சு வலியால் ரயில்வே ஸ்டேஷன்லேயோ இல்லை பஸ் ஸ்டாண்ட்லேயோ இறந்து போகிறவங்க மிக அதிகமாக இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப அதிகம். ஈஸியாக நம்ம பண்ணலாம். ஆனால் மக்கள் மத்தியில் அந்த விழிப்புணர்வு இல்லை. ஒரு ஹார்ட் அட்டாக் வரும்போது என்ன செய்யணும் அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இப்போ கடந்த 18ஆம் தேதி உலக சிபிஆர் தினம், கார்டியோ பல்மனரி ரிசசிட்டேஷன் சொல்லுவோம். ஒரு மனிதருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து கீழே விழுந்த உடனேயே அவங்க உயிரை பாதுகாக்கிறதுக்கான முதல் நடவடிக்கை என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் எய்ட் சொல்லுவோம், முதல் உதவி என்ன செய்யணும் அப்படிங்கிறது இது ரொம்ப கம்மியாக இருக்குது. அதை மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம்னா, இந்த விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் நம்ம கொண்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய உயிர்கள் காப்பாற்றப்படலாம். அதுக்காக மெரிடியன் மருத்துவமனை நாங்கள் வந்து ஒரு பிளட்ஜ் இல்லைன்னா ஒரு தீர்மானம் எடுத்துருக்கிறோம். என்ன அப்படின்னா, இந்த வருடத்திலிருந்து மாதம் மக்கள் மத்தியிலேயே இந்த சிபிஆர் ப்ரோக்ராம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது ரோட் ஷோ மாதிரி. இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே 2 மாடல் வச்சுருக்கிறோம். இந்த சிபிஆர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம இங்கே வந்து செய்து காட்ட போகிறோம். குறிப்பாக என்ன ஐடியான்னு பார்த்தீங்கன்னா, மக்கள்கிட்ட அந்த ஆர்வத்தை தூண்டணும். ஒருத்தர் டக்குன்னு கீழே விழுந்துட்டாருன்னா எங்களால் போய் செல்ஃபி தான் எடுக்கிறான். ஐயோ கீழே விழுந்துட்டார் என்ன பண்ணலான்னு. அந்த மனநிலை மாற வேண்டும். ஒருத்தர் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாருன்னா உடனடியாக முதலுதவிக்கு போய் என்ன செய்யணும் அப்படிங்கிறது நம்முடைய சிஸ்டத்திலே வரணும். நமக்குள்ளேயே அந்த இது டெவலப் ஆகி வரணும். அதுக்காக என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்முடைய மருத்துவர்கள், நம்முடைய நர்சஸ் டீம் எல்லாரும் இங்கே வந்திருக்கிறாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே இருக்கக்கூடிய ஜென்ரல் பப்ளிக்கு ஹார்ட் அட்டாக் வந்த உடனே என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு செய்ய போகிறோம். ஒரு முதலுதவி எப்படி செய்யணும்னு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு தூண்டுதலாக அங்கே ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சுருக்கிறோம். அவங்களெல்லாம் சிபிஆர் ஹீரோ அப்படின்னு சொல்கிறோம். எங்களால் முதலில் செய்ய முடியும், நாங்கள் ஒரு வீரர்கள், எங்களால் மனித உயிரை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறத இந்த விஷயத்தை வந்து மக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போனோம். அதுக்காக தான் மெரிடியன் மருத்துவமனை குளத்தூரில் இதை ஆரம்பிச்சிருக்கிறோம். குளத்தூர் மருத்துவமனை உங்களுக்கு எல்லாரும் தெரியும். மெரிடியன் மருத்துவமனை 300 பெட் இருக்கு. எந்த விதமான ஹார்ட் அட்டாக்கை எப்போ வந்தால் கூட காப்பாற்றக்கூடிய ஒரு எல்லா விதமான உபகரணங்களும் டாக்டரும் பட்ட இருக்கிறாங்க. குறிப்பாக ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் மெரிடியன் மருத்துவமனை எடுக்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பைபாஸ் ரோட்டில் இருக்கிறோம். தினமும் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்ல வரக்கூடிய நோயாளிகளின் எண்ணிக்கை, ஆக்சிடென்ட்ல வரக்கூடிய நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. ஸோ இதயத்தை பாதுகாக்கணும்னா அந்த முதலுதவி செஞ்சு கொண்டதான கோல்டன் அவர்ஸ் அப்படின்னு சார் சொல்லுவார். கண்டிப்பாக நம்மளால் உயிரை காப்பாற்ற முடியும். இந்த விஷயம் மக்கள் மத்தியில் போய் சேரணும். உங்கள் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக ஒரு மனிதன் ஹார்ட் அட்டாக் வந்து கீழே விழுந்தாங்கன்னா உடனடியாக என்ன செஞ்சு அவங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறத பற்றி டாக்டர் சஞ்சீவ், இவர் எங்களுடைய மயக்கவியல் மருத்துவத்தினுடைய நிபுணர், எங்களுடைய ஹாஸ்பிட்டலுடைய மெடிக்கல் சூப்பரண்டன்ட், அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுவார். சந்தேகம் வரும், எல்லாருக்குமே இந்த சிபிஆர் பண்ண முடியுமா? ஒரு கேன்சர் பேஷண்ட் இருக்கிறாங்க, அவங்க ரோட்டில் விழுந்துட்டாங்க திடீர்னு, இல்லை வீட்டில் இருக்கும்போதே நம்முடைய ஒரு புற்றுநோய் நோயாளி, அவருக்கு பண்ண முடியுங்கிற பற்றி எங்கள் டாக்டர் ராஜேஷ்கர், புற்றுநோய் கதிரியக்க சிகிச்சையினுடைய தலைவர், அவர் சொல்லுவார். சொன்னபடி இது யாருக்குன்னா வரலாம், கேன்சர் நோயாளிக்கும் வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. ஏன்னா ஏற்கனவே யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கேன்சர் பேஷண்ட்ஸ் வந்து கொஞ்சம் வயதான பேஷண்ட்ஸ் தான் அதிகமாக இருக்கும், அவங்களுக்கு அந்த கேன்சரோட தாக்கம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு ஏற்கனவே இந்த டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் அஃபெக்ட் ஆகும்போது, அன்கான்ஷியஸ் ஆகும்போது சிபிஆர் கொடுக்க போகும்போது உயிரை காப்பாற்ற கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது. ஸோ இது யாருக்கு வரும் யாருக்கு வராதுன்னு சொல்ல முடியாது. ஸோ யார் வேணும் ஒரு ஹை ரிஸ்க் கேண்டிடேட் தான். ஸோ இந்த சிபிஆர் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது வந்து பேஷண்ட்டை உயிர் காப்பாற்றுறதுக்கு மிக அவசியமாக இருக்கும். தேங்க்யூ. அவருக்கு வந்து கீழே விழுந்துட்டாங்கன்னா யாருக்குமே அவர் பேர் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஸோ அதனால நம்ம வந்து அவர் பேர் சொல்ல எதுவும் கூப்பிட முடியாது. ஃபர்ஸ்ட் அவங்க உண்மையிலேயே மயக்கமாக இருக்காங்கன்னு செக் பண்ணோம். செக் பண்ணும்போது இங்கே ஷோல்டரில் டேப் பண்ணி சார் ஆர் மேடம் கூப்பிட்டு இந்த நல்லா இருக்கீங்களா, ஏதோ பேச முடியுமா, ஏதாவது கேட்டு பார்க்கலாம். ஸோ அவங்க எழுந்திக்கல அப்படின்னா தென் என்ன பண்ணணும், இமீடியட்டாக வந்து ப்ரீத்திங் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தென் வி கேன் ஸ்டார்ட் செஸ்ட் கம்ப்ரெஷன்ஸ். ஸோ செஸ்ட் கம்ப்ரெஷன்ஸ் பார்க்கணுன்னா யூஸ்வலாக வந்து இந்த அப்பர் ஆஃப் செஸ்ட் மிடில் வந்து ஹேண்ட்ஸ் இந்த மாதிரி வச்சு ஜஸ்ட் வி கேன் கிவ் த கம்ப்ரெஷன். ஓகே. ஸோ ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய சீன் சேஃப்டி இன்ஷூர் பண்ணோம். இட் ஷுட் நாட் பி ஏதோ ஒரு பர்ன்ஸோ ஏதோ இடத்துல பண்ணக்கூடாது. நம்மளும் சேஃபான ஏரியா இருக்கணும், பேஷண்ட்டும் சேஃபான, இந்த யார் விழுதுருக்காங்க அவங்களும் சேஃபான பிளேஸ் மூவ் பண்ணிவிட்டு தென் வி ஆர் டு இன் ஃப்ளாட் சர்ஃபேஸ் வச்சு வி ஆர் டு கிவ் த செஸ்ட் கம்ப்ரெஷன்ஸ். ரொம்ப சிம்பிள், எந்த மெடிசனும் தேவையில்லை, எந்த ஒரு எக்ஸ்பர்ட் எக்ஸ்பீரியன்ஸுமே தேவையில்லை. எனிபடி கேன் டூ இட். ஜஸ்ட் ஒன்ஸ் அடிக்வேட் செஸ்ட் கம்ப்ரெஷன்ஸ் கொடுத்தாலே போதும். வி கேன் கீப் அப் த ஹார்ட் பம்பிங் ஃபார் சம் டைம்.
Okay, so circulation we can maintain பண்ணலாம். So brain is a death port வந்து avoid பண்றதுக்கு it will be very helpful. Anybody can benefit from this. So அந்த மாதிரி scenario பண்ணலாம். Sir, are you okay? Are you okay? Pulse நம்ம செக் பண்ணனும் கரெக்ட்ல 1001, 1002, 1003, 1004, 1005, 1006. Pulse is not there. Yeah, 1001 சொல்றீங்க சார். அது இனிஷியல் அந்த ஃபர்ஸ்ட் 10 செகண்ட்ஸ் வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். அந்த ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா அந்த பர்டிகுலர் மினிட்ஸ்க்குள்ள நம்ம ஸ்டார்ட் பண்ணா மட்டும்தான் நம்ம அந்த ஸ்டாப் பண்ண ஹார்ட்டை வந்து பீட் பண்ண திருப்பி துடிக்க வைக்க முடியும். அது வந்து லெஸ் தென் 5 செகண்ட்ஸ்க்கு மேலே என்னால் அசஸ் பண்ணவும் முடியாது. 10 செகண்ட்ஸ்க்கு மேலே எடுத்துக்க முடியாது. 5 செகண்ட்ஸாவது நான் அசஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த இடத்துல பல்ஸ் இருக்கா இல்லையாவது என்னால் செக் பண்ண முடியும். நான் பார்த்துட்டேன் பேஷண்ட்டுக்கு வந்து இப்போ பல்ஸ் இல்லை, நான் ஹெல்ப் கூப்பிட்டுட்டேன், அதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அடுத்த ஹெல்ப் வர வரைக்கும் நான் கண்டிஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். So sister வந்து so pulse check பண்ணிட்டாங்க. pulse check பண்ணா இருக்கா இல்லையான்னு மட்டும் பார்த்தா போதும். ஏன்னா எல்லாம் கால்குலேட் பண்றது அவசியமே கிடையாது. இருக்கா செக் பண்ணிட்டு then you can start doing one person will call it. So இந்த மாதிரி பொசிஷன்ல தான் வைக்கணும். மிடில் ஆஃப் தி செஸ்ட் லெவல்ல கீழ இந்த மாதிரி ரெண்டு ஹேண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு நம்ம ஹிப் லெவல்ல இருக்கணும் இந்த வைக்கணும். ஸோ ஹைட் ரொம்ப அதிகமாக இருந்தால் யூ கேன் நீல் டவுன் பண்ணிட்டு கூட மேலே வந்து பண்ணலாம். கரெக்டாக எஃபெக்டிவாக இருக்கும் அப்போ தான். ஸோ அப்படி பண்ணணும்னா யூ கேன் மெயின்டைன் த பர்ஃபியூஷன் அண்ட் சர்க்குலேஷன் எல்லாமே வந்து தெரிஞ்சு ஒரு ஹெல்ப் வர வரைக்கும் பார்க்கலாம். 10 to 15 will get because we have all supporting services all over in Chennai. We have everywhere. Even NHமே நமக்கு இப்போ நிறைய இருக்குது. வித்தின் 10 to 15 minutes கிடைக்கிற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை மட்டும் நம்ம இந்த ஒரு கோல்டன் ஹவர் மெயின்டைன் பண்ணிட்டோம்னா டெஃபினெட்லி இட் வில் பி யூஸ்ஃபுல். ஓகே, இது அடல்ட்ஸ்க்கும் பண்ணலாம், பீடியாட்ரிக்ஸ்க்கும் பண்ணலாம். ஸோ நவ் அடல்ட்ஸ் வந்து காமனாக தெரிஞ்சால் பெட்டராக இருக்கும். சார் எந்த இடத்துல ரெண்டு பிரஸ்ட் இருக்குல்ல சார், ரெண்டு பிரஸ்ட்டுக்கு நடுவில் முடியல செஸ்ட் போனுக்கு மேலே நம்ம கம்ப்ரெஸ் பண்ணணும். கொடுக்குறப்போ இந்த எல்போ வந்து இப்படி பெண்ட் பண்ணக்கூடாது. டைட்டாக நம்ம கொடுக்குறது ஷோல்டர்லேருந்து நம்ம கம்ப்ரெஷன் பண்ணணும். அப்போ தான் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். 1 2 3 இல்லை 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 30 தடவை ப்ரெஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரீதிங் எஃபர்ட்ஸ் கொடுக்கணும். 28 29 30 இல்லைன்னா நம்ம டேரெக்டாக மவுத் க்ளோஸ் ப்ரீதிங்காக சொல்லுவாங்க. டேரெக்டாக க்ளோஸ் பண்ணி வாய் வழியாக மூச்சு காட்டு நம்ம கொடுத்தோம்னா கூட கொஞ்சம் ஒரு இது ரொம்ப தேவைப்படாது நமக்கு. மெயினாக இருதய செயலுக்கு தான் முக்கிய காரணமாக இருந்தாலும் அதை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அதை தான் நம்ம ப்ரைமாக பண்ணணும். layman, as a layman, non-medical person, we advise and the every guidelines are advised only for chest compression. எதுக்காக chest compression பண்றீங்க? Everyone, so we are gathered here for this CPR awareness program. Yeah, CPR awareness program. We are going to save lives with this CPR awareness. CPR na enna? எல்லாருக்கும் தெரியுமா? So how it is going to make difference in the society, or how we are going to save the life of the people. It may be our closed ones, relatives இருக்கலாம், உங்க parents இருக்கலாம், உங்களோட குழந்தைங்களா இருக்கலாம். As per AHA, American Heart Association, கிட்டத்தட்ட 3.5 million people die out of hospital. அப்படின்னா வீட்லயோ கிட்டத்தட்ட 70% people die at home. So in the early CPR என்றது compression, chest compressions கொடுக்கும்போது the chance of survival, அதாவது patients திருப்பியும் உயிர் பிழைக்கிறதுக்கான chances are very high. That is the reason we are concentrating on this CPR in this CPR awareness week, and I'm very happy to be here and a part of this to teach everyone about this CPR. And இந்த மாதிரி CPR நீங்க பண்ணும்போது உங்க வீட்ல இருக்கவங்களையோ இல்ல ரோட்ல போறவங்க யாரா இருந்தாலும் இந்த உயிர்காக்கும் சிகிச்சை முறை மூலமாக உங்களால காப்பாற்ற முடியும். So it is important for us to learn. முன்ன வந்து இதை கத்துக்கிட்டு அதை பண்ணும்போது நீங்களும் நிறைய பேரை காப்பாற்றலாம். I think you'll all support for this. Thank you. அவ்வளவு இம்பார்ட்டன்ட். வை எல்லாரும் கத்துக்கணும்னா, ஒரு பேஷண்ட் அரெஸ்ட் ஆன உடனே ஹார்ட் வந்து நில்லிடும். ஹார்ட் நில்ல உடனே லைக் பிளட் வந்து ஃப்ளோ போகாது. ஸோ ஒன்ஸ் வி டோன்ட் ஹாவ் பிளட் சப்ளை, the brain is the first organ to get damaged. ஒரு 3 minutesக்கு blood flow போகலைன்னா brain tissue வந்து டேமேஜ் ஆயிடும். Once the brain tissue is damaged, it is irreversible. So that is the importance of time. So the patient once becomes unconscious, we should check for the pulse. Pulse na brain blood flow போகுதான்னு பார்க்கணும். And அதுக்கப்புறம் ஹார்ட் வந்து ஆர்டிஃபிஷியலா பம்ப் பண்றதுக்கு we should give a compression. So நம்மள வந்து அது தானாவே ரிகவர் ஆகுற வரைக்கும் நம்ம ஆர்டிஃபிஷியலா பம்ப் பண்ணாதான் அது that will take its own time to recover. So and the time is so important. Even the 3 minutes will damage the brain.
ஸோ அதுக்கு தான்